வெல்கம் டு வசந்தம் சமையல். இன்னைக்கு நம்ம ஒரு மூலிகை ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ரசம் தொண்டை ஒரு மாதிரி கரகரப்பாக இருக்கிறவங்களுக்கு, சளி பிடிக்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு, ஃபீவரை கூட அந்த ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது ஃபீவருக்கே இது மருந்தாக இருக்கும். இதை சாப்பிட்டு பாருங்கள், ஃபீவரே போயிடும். இது அவ்வளோ மருத்துவ குணம் வாய்ந்தது. சளி வராமல் தடுக்கும். ஆரம்பத்திலேயே சாப்பிட்டுட்டிங்கன்னா அந்த 2 நாள்லேயே சளி வந்ததே தெரியாமல் அப்படியே போயிடும். வாங்க மூலிகை ரசம் வைக்கிறதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். ஒரு லெமன் சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் நான். இப்போ இதுக்கு இந்த மூலிகை என்னென்ன பேருன்னு சொல்கிறேன். 2 நாட்டு பூண்டு, வால் மிளகு. இது மிளகு பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் நார்மல் மிளகுல இந்த மாதிரி ஒரு வால் மாதிரி இருக்காது. இது வால் மிளகு. அந்த மிளகை விட இது கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும். மருத்துவ குணமும் அதை விட இது அதிகம். இது அரிசி திப்பிலி. திப்பிலியில் 2 இருக்குது. இது அரிசி திப்பிலி. திரிகடுகுல சுக்கு, மிளகு, திப்பிலி எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்ன்றது தெரியும். இது கண்டந்திப்பிலி. திப்பிலியில் இது 2 வகை இருக்குது. இது அதிமதுரம் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் அதிமதுரம். இந்த மாதிரி இருக்கும். இதை தான் நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் தூளை எடுத்து காமிச்சிக்கிட்டேன். இது சித்திரத்தை. இது எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கும். இதை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறது. இதுதான் சித்திரத்தை. இது எல்லாமே நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்கன்னாவே தருவாங்க. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா ரெகுலராக ரசம் வைக்க யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனு பெருங்காயத்தூள், 3 டேபிள் ஸ்பூனு மிளகுத்தூள் எடுத்திருக்கேன். காரத்துக்கு மிளகு காரம் மட்டும்தான். ஜீரகம் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், கருவேப்பிலை. இவ்வளோதான். இப்போ இந்த ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருந்த புளி தண்ணியை இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டு ரசம் வைக்கிற ஒரு பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. இது ஒரு லிட்டர் அளவுக்கு ஒரு லிட்டர்லேருந்து 1.5 லிட்டர் வரைக்கும் இந்த ரசம், இந்த அளவு வைக்கிறதுக்கான அளவு. இது ஜீரகம், மிளகு, மஞ்சள் தூள், எடுத்து வச்சுருக்கிற பெருங்காய பொடி, புளியை தண்ணியை கரைச்சி வச்சுட்டு அதில் இதெல்லாம் சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கிறதையும் சேர்த்துக்கலாம். இப்போ அந்த இதெல்லாம் நாட்டு மருந்தெல்லாம் காமிச்சேன் இல்லையா, திப்பிலி, அதிமதுரம், சித்திரத்தை, இது எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கலாம். இல்லை மிக்சியில் போட்டு நீங்கள் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது அந்த நாட்டு பூண்டு 2 பூண்டையும் தோலோடு இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். தோலோடு தட்டி போடும்போது வாசம் இன்னும் நல்லா இருக்கும். அதோட சத்தும் கொஞ்சம் அதிகமாக தான் கிடைக்கும். தோலோடவே போடுங்க ரசத்துக்கெலாம். இப்போ இதை நல்லா கிண்டி விட்டு இதோட உப்பு காரம்லாம் பார்த்துக்கிட்டு, உப்பு பத்தலைனாலும் காரம் பத்தலைன்னா இதுக்கு மிளகு காரம் தான் சேர்க்கணும். இன்னும் எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு நீங்கள் மிளகு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வச்சு கொதிக்க வச்சிங்கன்னா முடிஞ்சிச்சு. பாருங்கள், ரசம் கொதிச்சிருச்சு. ஒரு டைம் அப்படியே இந்த மாதிரி கொதிச்சா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டுறக்கூடாது. நார்மலாக ரசம் நம்ம லைட்டாக சைடில் மட்டும்தான் பபிள்ஸ் வர மாதிரி விடுவோம். இது கொஞ்சம் ஒரு கொதி வந்தால் போதும். இப்போ உள்ள இந்த கொரோனா பிரச்சனைக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.